கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சிலுவையிலே இரண்டாவது வார்த்தையாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மனுக்குலத்துக்கு சொல்லுகிற வார்த்தை, சிலுவையிலே ரத்தம் சிந்தப்பட்ட நிலைமையிலே, கொடூரமான தண்டனை அனுபவித்த நிலையிலே என் அருள்நாதர் இயேசு இரண்டாவது வார்த்தையாக சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசிலே இருப்பாய் என்று மெய்யாகவே பாருங்களேன், மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்களேன் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இரண்டாவது வார்த்தை சிலுவையிலே பயங்கரமான கொடூரமான வேதனை அனுபவித்துட்டு இருக்க வேளையிலே ஒருவன் பரியாசம் பண்ணுகிறான். நீ தேவனுடைய குமாரனானால் உன்னையும் ரட்சித்துக்கொள், என்னையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி அவரை பரிகாசம் செய்கிறார். ஒரு பக்கமாய் பரியாசம் பண்ணப்பட்ட நிலைமையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கமாய் அநேக போர்ச்சேவர்கள் அவரை அடித்து வதமாக்கி முள்முடி சூட்டப்பட்ட நிலைமையிலே ரத்தம் சொரிய அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கமாய் இந்த மூணு பேர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வலது பக்கம் ஒருத்தன், இடது பக்கமா ஒருத்தன். பாருங்களேன், இடது பக்கமாய் இருக்கிறவன் சொல்றான், ஆண்டவர் அவமானப்படுத்துறான், வேதனைப்படுத்துறான், பரியாசம் பண்றான். ஆனா இன்னொருத்தனோ அவன் சொல்லுகிறான், நாமோ தண்டனைக்கு ஏற்றவர்களாக நாம் தண்டிக்கப்பட்டு நாம் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறோம். இவரோ பாவம் செய்யாத ஒரு பரிசுத்த தேவன் ஆண்டவர் இயேசுவை அவன் அறிந்திருந்தான். அதில் அழகா சொல்கிறது. அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுது? போதும். பாருங்களேன் அங்க என்ன நடக்குதுன்னா அதுக்கு மேலே உள்ள வசனங்களை வாசித்தோம்னா தெரியும். பாருங்களேன், பரியாசம் பண்ணுகிற நிலைமை. ஆனால் இவன் என்ன செய்கிறான்? எப்படி இன்றைக்கு நீ பரதேசியில் இருப்பாய் என்று